ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா ஓட்டி விடாம பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம இந்த சேனல்ல பேச்சு வாக்கில் பேசிக் இங்கிலீஷ் பார்க்குறோம். இப்போ இங்கிலீஷ்னாலே கிராமர் இருக்குங்க, கிராமர்னாலே போர் அடிக்கும்னு நினைக்காதீங்க. ஸ்கூல்ல பார்த்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரிலாம் நம்ம கிராமர் பார்க்கல. பேச்சு வாக்கில் நடைமுறை வாக்கில் கொஞ்சமா நகரும், லைட்டா நகர்றோம். ஆனா தொடர்ந்து நகருவோம். நகராம இருக்கிறது நகர்றது எவ்வளவு பெஸ்ட் தானே. நம்ம இந்த அடிப்படை அடிப்படை இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்ல பேச முயற்சி பண்ண முடியும். சில வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ்ல வாக்கியங்கள்லாம் எழுதி நம்ம மெசேஜ் எல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப முடியும். நம்ம சின்ன ஒரு ஆர்வம் வந்துட்டாலே அடுத்தடுத்த லெவலுக்கு நகர முடியும்ல. சின்ன ஆர்வம், கொஞ்சம் ஊக்கம் கிடைச்சாலே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். நான் உங்களுக்கு இந்த சின்ன ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு நான் தயார் இருக்கேன். அடிப்படை கிராமர் பேச்சு வாக்குல கிராமர் சொல்றதுக்கு நான் சொல்லித்தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அடிப்படை இங்கிலீஷ் கிராமரை நான் ஷேர் பண்றேன். இந்த சேனல்ல ஏற்கனவே இந்த அடிப்படையா விஷயங்கள்லாம் எப்படின்னா எப்படி ஒரு கேள்வி கேட்கிறோம், எப்படி உங்களுக்கு கேள்வியில சின்ன சின்ன கேள்விகள்லாம் எப்படி கேட்கறது, அதுக்கு எப்படி கிராமர்லாம் பயன்படுத்துறாங்கிற வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்க. இப்பதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை பாருங்க, இந்த இந்த போர்டை நீங்க பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருப்பீங்க. யூ கேன் கெட் யுவர் அன்ரிசர்வ்ட் டிக்கெட்ஸ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் அண்ட் ரினியூவல் ஆஃப் சீசன் டிக்கெட்ஸ் ஃப்ரம் ஹியர். இந்த இதை பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. நம்ம இந்த வார்த்தைய மூலியமா இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு இதுல உள்ள இந்த வார்த்தைகள்லாம் எப்படி தமிழாக்கம் பண்ணிட்டு இது ஒரு வார்த்தையை எப்படி கனெக்ட் பண்ணுது, எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த கேன் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, அண்ட் இருக்கு, ஆஃப் இருக்கு, ஃப்ரம் இருக்கு. இது எப்படி வார்த்தையை கனெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ பொதுவா ஒரு வாக்கியத்துல கேன்னா முடியும் அர்த்தம். கேன்னா முடியும். ஐ கேன் பாஸ், நான் பாஸ் பண்ண முடியும். ஐ கேன் வின், நான் ஜெயிக்க முடியும். ஐ கேன் கோ, நான் போக முடியும். ஐ கேன் பிளே, நான் பறக்க முடியும். நான் பறக்க முடியாது, சும்மா ஒரு பேச்சுக்கா சொன்னேன். ஐ கேன் பிளே, நான் பறக்க முடியும். இதே மாதிரி சொல்றோம்ல, அந்த கேன்னா முடியுங்கிற வார்த்தைக்கு இதுக்காக பயன்படுத்துறோம். இப்ப அப்ப கேன்னு சொல்றப்ப நான் குட்டு சொல்லியிருந்தோம்ல. கேன்னா முடியும்னா குட்டு தான் முடிந்தது. ஐ கேன் ரைட் தான் எழுத முடியும். ஐ குட் ரைட் தான் எழுத முடிந்தது. ஐ கேன் கோனா நான் போக முடியும். ஐ குட் கோனா நான் போக முடிந்தது. ஐ குட் கோனா நான் போக முடிந்தது. ஐ கேன் சிங், ஐ கேன் சிங், நான் பாட முடியும். ஐ குட் சிங், நான் பாட முடிந்தது. இதே மாதிரிதாங்க. இப்ப நான் இதோட சொல்ற பாருங்க, நீங்கள் முன்பதிவு இல்லாத டிக்கெட்ஸ் பெற முடியும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸும் பெற முடியும். அண்ட் ரினியூவல் ஆஃப் சீசன் டிக்கெட்ஸ் ஃப்ரம் ஹியர். என்ன சொல்றாங்க? ரினியூவல் ஆஃப் சீசன் டிக்கெட்ஸ், புதுப்பித்தல் பருவகால டிக்கெட்ஸ், புதுப்பித்தலோட பருவகால டிக்கெட்டும் இங்கிருந்து பெற முடியும். இதான் சொல்றாங்க. நீங்க பெற முடியும். கெட்னா பெறுவது. யூ கேன் கெட் யுவர் அன்ரிசர்வ்ட் டிக்கெட்ஸ், யூ கேன் கெட் யுவர் அன்ரிசர்வ்ட் முன்பதிவில்லா டிக்கெட்ஸ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் அண்ட் ரினியூவல் ஆஃப் சீசன்ஸ் டிக்கெட்ஸ் ஃப்ரம் ஹியர், இங்கிருந்து பெற முடியும். பருவகால புதுப்பித்தல் டிக்கெட்டு இங்க இருந்து பெற முடியும். அந்த போர்டு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். இப்ப இதுதான் நான் உங்களுக்கு தமிழக பண்ணி சொன்னேன். இதை நான் திருப்பி உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்ப கெட்னா பெறுவது, பெற முடியும். கெட் அப்ப யூ கேன் கெட் என்ன பெற முடியும்? உங்களுடைய முன்பதிவு இல்லாத டிக்கெட்டை பெற முடியும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸை பெற முடியும். பருவகால புதுப்பித்தல் டிக்கெட்ஸை பெற முடியும். எங்கிருந்து? ஹியர்னா இங்கு, அப்ப ஃப்ரம் ஹியர்னா இங்கிருந்து. பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுங்க. இப்ப என்ன கேன்னா முடியுங்கிறதால கேன் கெட், யூ கேன் கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இந்த ஆஃப் ஏன் யூஸ் பண்றாங்க, அண்டியா யூஸ் பண்றாங்க. அண்டுனா மற்றும், உங்களுக்கு தெரிஞ்சும் அண்டுனா மற்றும், அதெல்லாம் அண்டு யூஸ் பண்றாங்க. அண்டு மேலும் அண்டு மற்றும் அப்படி வரும். அப்ப ரிவீல் ஆஃப் சிசிடிகட்னா ஏன் ஆஃப் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா உடையன்னு அர்த்தம். ஆஃப்னா உடைய. எப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், எக்ஸாம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப தமிழ் புக்குன்னு சொல்றோம்ல, தமிழ் புக் எப்படி சொல்லலாம்னா புக் ஆஃப் தமிழ் சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். புக் ஆஃப் தமிழ்னா தமிழுடைய புத்தகம், அப்போ ஆஃப்னா உடைய, தமிழுடைய புத்தகம். இங்கிலீஷ் புக் எப்படி சொல்லலாம், புக் ஆஃப் இங்கிலீஷ், இங்கிலீஷ் உடைய புத்தகம். இங்கிலீஷ் புத்தகத்தோட இங்கிலீஷ் உடைய புத்தகங்கிறாங்க, தமிழ் புத்தகம் தமிழுடைய புத்தகங்கிறாங்க. இப்ப பாருங்களேன், நான் ஒரு வார்த்தை படிக்கிற பாருங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் when they keep speaking regularly. இங்கிலீஷ் பேசுறது ஈஸியா இருக்கிறது, இங்கிலீஷ் பேச ஈஸியா இருக்கிறது, எல்லாருக்காகவும் இங்கிலீஷ் பேச ஈஸியா இருக்கிறது எப்பொழுதுனா அவர்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இங்கிலீஷ் பேசுவது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, ஸ்பீக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் இருக்குல்ல, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தான் ஸ்பீக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சொல்றதுனாலும் ஸ்பீக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் சொல்றாங்க. அப்ப இங்கிலீஷுடைய பேசுவது ஈஸியா இருக்கிறது எல்லாருக்காக. பாருனாக்காக எல்லாருக்காகவும் ஈஸியா இருக்கிறது. எப்பன்னா பொழுது, when they keep speaking, தொடர்ந்து பேசும் பொழுது, பொழுதுங்கிற இந்த வார்த்தை பொழுதுன்னு வரும். பொழுதுன்னு வரும். என்ன பொழுது பொழுதுன்னு வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கிலீஷ் பேசுறது ஈஸியா, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும், எல்லாருக்காகவும் ஈஸியா இருக்கும். அவர்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது, இது இங்கிலீஷ் பேச எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். தொடர்ந்து பழகிறப்ப பேசுறப்ப ஈஸியாக இருக்கும் இருக்கிறது, எல்லாருக்காகவும் ஈஸியா இருக்கும். எப்ப ஈஸியா இருக்கும், தொடர்ந்து அவர்கள் பேசுகின்ற போது ஈஸியாயிரும். அதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் இப்போ பார்னக்காக பார்மி, பார்னக்காக. அப்ப மீனா என்னை, பார் மீனா எனக்காக, யூனா உன்னை, பார் யூனா உனக்காக, தம்னா அவர்களை, பார்னக்காக அவர்களுக்கு, பார்த்தம்னா அவர்களுக்காக. உங்களுக்கு புரியுதுங்களா? ஹெர்ன அவளை, அப்ப பார்கர்ன அவளுக்காக, பார்கர்ன அவளுக்காக, ஹிம்னா அவனை, அப்ப பார்ஹிம்னா அவனுக்காக, பார்ஹிம்னா அவனுக்காக. யூனா நீ, நீங்கள் ஒன்னே குறிக்கும். ஃபார் யூனா உனக்காக. புரியுதுங்களா? இட்னா அது, ஃபார் இட்னா அதற்காக. உங்களுக்கு புரியுதுங்களா? இத மாதிரி எக்ஸாம்பிளோட ஒரு சென்டென்ஸை பாக்குறப்ப நம்மளுக்கு புரியும். இந்த சாதாரணமா பார்த்தோம்னா இந்த கேனு, ஃப்ரம், ஆஃப் இதெல்லாம் குழப்பமா இருக்கும். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் உங்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அது வென்னா கேள்வியில கேட்கிறப்ப எப்பொழுதும் அர்த்தம். ஃபர்ஸ்ட்ல வென்னு வந்தா வென் டு யூ கோ, எப்பொழுது போகிறாய், வென் டு யூ கோ. இப்ப சென்டென்ஸ் வார்த்தைக்கு உள்ள வந்துட்டுனா, ஒரு வாக்கியத்துக்கு உள்ள வந்துட்டுனா பொழுதுன்னு அர்த்தம். The speaking of English is easy for everyone when they keep speaking regularly. தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இங்கிலீஷ் பேசுவது எல்லாருக்கும் ஈஸி தான், எல்லாருக்காகவும் ஈஸியா தான் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஈஸியா இருக்கிறது, எல்லாருக்காகவும் ஈஸியா இருக்கிறது. எப்பொழுது ஈஸியா இருக்கு பொழுது, தொடர்ந்து பேசுகின்ற அவர்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது ஈஸியாக இருக்கிறது. அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துங்களா? நம்ம இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நகரணும். அண்ட் நீங்க இந்த இங்கிலீஷ்ல போர்டுல ரயில்வே ஸ்டேஷனு, இந்த முக்கியமான இடங்கள்லாம் போடுறப்ப அந்த கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் படிச்சு பாருங்க, இந்த போர்டுலாம் பாருங்க, அதை தமிழாக்கம் பண்ணி பாருங்க. நம்ம பிகினர்ஸ் எல்லாம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் நகரணும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் நகர நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சின்ன மோட்டிவேஷன் கிடைச்சாலே நம்ம ஸ்டேஜுக்கு போயிடலாம்ல. நானும் இப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ நானும் இப்படிதான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன். இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்ப நீங்க என்னோட சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. சரிங்களா? தொடர்ந்து நகர்வோம். கொஞ்சமா நகர்ந்தாலும் தொடர்ந்து நகர்வோம். சரிங்களா? மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.